கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்க இங்க 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெத்தட் ஆஃப் சாய்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஒரு சாய்ஸா எடுத்து எடுத்து பண்ணுவீங்க. ஓகேவா? பட் இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ஷனை கட் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது ஆக்சுவலா கண்டிஷன் படி எப்படி அப்படின்னா ஏதாவது 3 நம்பரை கட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பிசின்னு ஒரு நம்பர் இருக்குது, சிஇன்னு ஒரு நம்பர் இருக்குது, நெக்ஸ்ட் ஏடின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இப்போ நான் இதை இப்படி கட் பண்றேன் அப்படின்னா 3 நம்பர் கட் ஆயிடுச்சா, அப்படி ஆக்சுவலா பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த சேக்கும் வெர்டிக்கல் ஹைட் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ ஏன்னா இப்போ 8 இன்டூ இப்போ நம்ம இதை சென்டர்ல கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா நம்ம சென்டர்ல உள்ள வேல்யூ வந்து கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க பாருங்க 5 கிலோ நியூட்டன் ஹாரிசான்டல் லோட ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த வெர்டிக்கல் ஹைட் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த வெர்டிக்கல் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க இப்போ இந்த ட்ராயிங் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல சும்மா டாட் லைன்ஸ்ல எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சிஎஃப்டி இந்த ட்ராயிங் தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குது, இங்க டி வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, எஃப் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க நமக்கு tan 60 is equal to நம்ம எதனால tan போடுறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் தெரியாது ஆனா அட்ஜசன்ட் சைடு தெரியும். ஓகேவா? ஆப்போசிட்னானது எதிர்பக்கம் சொல்லுவாங்கல்ல, போய் அடிப்பக்கம் இது நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அப்படி இது தெரியும். அப்ப என்ன பண்றோம், tan theta is equal to ஆப்போசிட் சைடு பை ஹைட், சாரி ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு தானது நமக்கு தெரியாது, எக்ஸ். அட்ஜசன்ட் சைடு ரூட் 2. இதை நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோடைய வேல்யூ 3.46 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வெர்டிகலோடைய வேல்யூ நமக்கு 3.46 தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஏ உடைய வேல்யூ, ஆர்டி உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க பாருங்க, இப்போ நான் வந்து டேக்கிங் டி எடுத்திருக்கிறேன். ஓகேவா? அப்போ எங்க வரும், ஆர்ஏங்கிறது அப்வர்ட், அப்போ அப்வர்ட் இன்டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 8. ஓகேவா? அப்போ ஆர்ஏ இன்டூ 8 போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து 8 இன்டூ இந்த சென்டர்ல இது ஆக்ட் ஆகும் ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ 8 இன்டூ இது வந்து டவுன் டைரக்ஷன், ஸோ மைனஸ் 8 இன்டூ இது ஹாஃப் அன் ஹவருக்கு 2 ஆயிருமா. அப்போ இங்க 4 + 2 எவ்வளவு 6. ஓகேவா? அப்போ 8 இன்டூ 6 இடத்துல 8 இன்டூ 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கீழே ஒரு வெர்டிகல் லோட், இங்க ஒரு லோட் இருக்கு பாருங்க, அப்போ இதுவும் டவுன்வர்ட் தான். டவுன்வர்ட் அப்போ மைனஸ் 6 இன்டூ டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4. ஓகேவா? ஸோ 6 இன்டூ 4, 6 இன்டூ 4 போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு ஹரிசான்டல் லோட் இருக்கா, இங்க வந்து ஒரு ஹரிசான்டல் லோட் இருக்குது. அப்போ ஹரிசான்டல் லோட் இருந்துச்சு இன்டூ டி வரைக்கும் போகணும் அப்படின்னா அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து எப்படி டிக்கு இது எப்படி சுத்துதுன்னு பாருங்க, கிளாக் வைஸா சுத்துது. கிளாக் வைஸா சுத்துச்சுன்னா பிளஸ் 5 இன்டூ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 இன்டூ 3.56. ஓகேவா? இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 54.7 வரும். அதை நீங்க இன்டூ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்ல மறந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வந்து ஹிஞ்சட் இருக்குது, இங்க ரோலர் இருக்குது. அதனால என்ன பண்றோம், இந்த ஹிஞ்சட்ங்கிற இடத்துல நம்ம 2 ரியாக்ஷன் போடுறோம், ரோலர்ல ஒரே ஒரு ரியாக்ஷன் போடுறோம். ஓகேவா? அதனால நம்ம சப்ஸ்டிடியூட் சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஆர்ஏ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஆர்ஏயும் ஆர்டியும் அப்வர்ட்ல போகுது, 8 to 6 டவுன்வர்ட்ல போகுது. ஓகேவா? ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆர்டி உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ ஆர்டி வேல்யூ கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஹச்சோடைய வேல்யூ பாருங்க, ஹச்சுங்கிறது வந்து இது வந்து டுவர்ட்ஸ் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது, அப்போ இது மைனஸ். இங்க பாருங்க 5ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல போகுது, ஸோ பிளஸ். அப்போ ஹச்ஏயோட வேல்யூ வருது பிளஸ் 5 போட்டீங்கன்னா ஈக்குவல் டு 0. therefore H is equal to 5 kilonewton. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த ரெட் கலர்ல ஃபர்ஸ்ட் ஒன்று பிடிச்சிருக்கேன், 1 1 பாருங்க. அப்போ என்ன பண்றோம், சிடில இருந்து என்ன பண்றோம், இந்த நம்பரை கட் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கட் பண்ணிட்டு எப்பவுமே இந்த சைடு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அதுதான் நம்ம எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, எடுத்து எழுதும் போது இங்க டி இருக்கும், இங்க சி இருக்கும், இங்க இ இருக்குது, இங்க ஓகேவா நம்ம மேல அப்வர்ட் டைரக்ஷன் ஆர்டி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி எடுக்கிறோம்.
இப்போ இதுல டேக்கிங் மொமெண்ட் அபவுட் இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன்ல சி இப்போ நம்ம சி ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகுற லோட எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அதே லைன்ல தானே இருக்குது, அதனால இது எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு எப்படி தானே இருக்குது. அப்ப டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி, டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி பார்க்கும்போது பாருங்க, எஃப்டி இது எஃப்டிங்கிறது எப்படி இருக்குது, இது வந்து எப்படி சுத்துது, சி நோக்கி வரும்போது எப்படி சுத்தும், இது கிளாக் வைஸா சுத்துது. ஸோ பிளஸ் எஃப்டி, எஃப்டிங்கிறது எதுல இருக்குது, ஹரிசாண்டல்ல இருக்குது. அப்ப என்ன எடுத்துக்கணும், வெர்டிகல் லோட் எடுத்துக்கணும். அதாவது 3.46. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்குது ஆர்டி, ஆர்டி இன்டூ சி வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? நமக்கு டில இருந்து வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் 4. இடையில ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம இங்க டாட் 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 போட்டு எஃப்னு கொடுத்தோம்னா அது அங்கதான் அந்த இது இருக்குது. ஓகேவா? அப்ப ஆர்டி இன்டூ இந்த வெர்டிகல், இது வெர்டிகலா, அப்ப ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கணும், 2 எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இது சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப்டியோட வேல்யூ வந்துடும். ஆன்சர் பிளஸ்ல வந்தா டென்ஷன் போடுங்க, ஆன்சர் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா கம்ப்ரஷன் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சமேஷன் ஆஃப் v is equal to 0 போடுங்க. ஓகேவா? சமேஷன் ஆஃப் v is equal to 0, இதெல்லாம் வெர்டிகல் பாருங்க. ஆர்டிங்கிறது வெர்டிகல், நெக்ஸ்ட் இதுவும் வெர்டிகல் தான். பட் இது இன்க்ளைண்டா இருந்தாலும் அது வெர்டிகலுக்கு நம்ம எடுத்துக்கலாம் தானே. இது வெர்டிகலுக்கு நீங்க கால்குலேட் பண்ணினா அது அப்வர்ட், அப்வர்ட்னா அது பிளஸ். அப்போ எஃப்டிசி அந்த வெர்டிகலுக்கு என்ன பண்ணணும், sin 16 போடணும். ஓகேவா? sin 16 இங்க பாருங்க, sin 60 is equal to 0. நமக்கு RD உடைய வேல்யூ நமக்கு தெரியும். sin 60 உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுல BC உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணா நமக்கு ஆன்சர் மைனஸ் வரும். மைனஸ்னா என்னது, கம்ப்ரஷன். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் பாருங்க, இங்க 2 2 அப்படின்னு போட்டுருக்குன்னா இப்போ என்ன பண்ணா மாதிரி இப்படி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்படி கட் பண்றோம். ஓகேவா? இது உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சா சரிதான். ஓகேவா? எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். நெக்ஸ்ட் இங்க 2 2 நம்ம எப்படி கட் பண்றோம், இதுல பாருங்க பிசில ஒரு கட் ஆயிடுச்சு, இசில ஒரு கட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இடில கட் ஆயிடுச்சு. 3 மெம்பரையும் கட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மெம்பர், ஆக்சுவலா 3 மெம்பரையும் கட் பண்ணணும். சப்போஸ் இது முடியாத பட்சத்துல இங்க 2 மெம்பர் கட் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ண தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு கட் ஆகுது, கட் ஆன பிறகு இந்த சைட் போர்ஷன், நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் போர்ஷன் இருக்கா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சில இருந்து இங்க ஒரு பாயிண்ட், இந்த சைடு ஒன்று வரும். அப்போ சி இருந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, நெக்ஸ்ட் இந்த டி ஒரு கோடு வரும். ஓகேவா? இப்போ அதுதான் இப்போ என்ன பண்ண போறோம், இப்படி எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. இந்த சைடு ஒரு கோடு, இதை கட் பண்ணா உங்களுக்கு இந்த செக்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? நீங்க பாஸ் பண்ணி கூட எடுத்து எழுதி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம், இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க. டிசிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், டிஇக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். டிசிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சப்போஸ் கண்டுபிடிச்சா விட்டுருங்க, நம்ம கண்டுபிடிக்காததான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கல. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. டேக்கிங் மொமெண்ட் அபவுட், இப்போ அதே லைன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ரிமைனிங் இருக்கோ அதை வந்து டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஈன்னு எடுங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இது தேவை கிடையாது. இந்த மெம்பர் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, இது அதே லைன்ல இருக்கா, அது வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுதான் தனியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, டேக்கிங் மொமெண்ட் அபவுட் இ எடுங்க. ஓகேவா? ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் இ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க இந்த லோட், இது ஹரிசாண்டல் லோடு. அப்ப என்ன பண்ணோம், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இது வந்து இ டுவர்ட்ஸ் சி வரும்போது இது எப்படி சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ். அப்போ மைனஸ் எஃப்சிபி. இதை வந்து லோட், ஹரிசாண்டல் லோட் இன்ட்டு எந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும், 3.46. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம டேக்கிங் மொமெண்ட் அபவுட் இ எடுக்கிறதுனால இது சி வராது, ஏன்னா அதே லைன் தான் இருக்குது. அப்போ அது வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஆர்டி, இந்த டி பாருங்க இது எப்படி சுத்துது, இக்கு இது எப்படி சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ். ஆர்டி உடைய வேல்யூ 7.16. இப்போ இது வந்து வெர்டிகல், இதுல வெர்டிகல் தானே இருக்கு. அப்போ என்ன லோட் எடுக்கணும், ஹரிசாண்டல் லோட் எடுக்கணும். இ வரைக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ டோட்டல் அந்த இ வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க 4. நெக்ஸ்ட் வேற என்ன லோட் இருக்குது, இந்த 5 இருக்குது. 5 பாருங்க இது எப்படி சுத்தும், இக்கு இப்படி டுவர்ட்ஸ் கிளாக் வைஸா சுத்துது. அப்போ கிளாக் வைஸ்னா பிளஸ் 5 இன்டூ இது வந்து ஆல்ரெடி ஹரிசாண்டல் லோட் தான் இருக்கு. அப்போ என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதான் 3.46. ஓகேவா? ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது வந்து எஃப்சிபி உடைய வேல்யூ, சாரி எஃப்சிபி உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம், சமேஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் வந்து வெர்டிகல் பாருங்க, இதெல்லாம் வெர்டிகல், இது வெர்டிகல். நெக்ஸ்ட் இதை மட்டும் தான் வெர்டிகல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அதை எழுதிக்கோங்க. ஆர்டிங்கிறது மேல போகுது பாசிட்டிவ். ஓகேவா? ஆர்டிங்கிறது மேல பாசிட்டிவ் போகுது, எஃப்சிங்கிறது நெகட்டிவ் டவுன்வர்ட்ல வருது. ஓகேவா? அப்போ sin 60 is equal to 0. sin 60 உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க.
இந்த சைடு இருக்கிறது வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10th வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் வந்து பிரிக்கிறோம். இப்போ பிரிச்ச எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதே மாதிரி 3 கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி கண்டுபிடிச்சாலும் நோ ப்ராப்ளம். இப்போ கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தப்பு தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்றது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ பாருங்க இது பிசில கட் ஆகும், பிஇல கட் ஆகுது, எக்ஸஸா ஏஇல கட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். அது கட் பண்ணிட்டு என்ன பண்ணா இது கட் பண்றது ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல் போர்ஷனையும் நம்ம எடுத்து வரைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ அது அது கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் போர்ஷன் எப்படி இருக்குது இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஃபுல் போர்ஷனையும் எடுத்து நான் எழுதிட்டேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பிசிங்கிற வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பிசிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, விட்டுருங்க. பிஇக்கு கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பாருங்க. பிஇக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஓகே. இதுல வந்து பிஇக்கும் கண்டுபிடிக்கல, ஏஇக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப என்ன பண்ணணும்? அதே லைன்ல இருக்கிறது என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு என்ன பண்ணுங்க? அப்ப டேக்கிங் மொமெண்ட் அபௌட் என்ன பண்ணுங்க அப்படின்னா பி எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் மொமெண்ட் அபௌட் பி எடுக்கிறீங்க. எப்படி எந்த மொமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? வேல்யூ கண்டுபிடிச்சா சரி. இப்போ டேக்கிங் மொமெண்ட் அபௌட் பி எடுக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணும்? அதே லைன்ல இருக்கிற இந்த வேல்யூ வராது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. அதே மாதிரி இதுவும் நமக்கு வராது. ஓகேவா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? இந்த டேர்ம். இதுல வந்து இந்த 8ம் வராது. ஏன்னா அதுவும் அதே லைன்ல தானே இருக்குது. அப்ப அதுவும் வராது. அப்ப ரிமைனிங் டேர்ம் பாருங்க இந்த இது. இது எப்படி பிக்கு டுவர்ட்ஸ் எப்படி போகுது? ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ் FAE ஹரிசாண்டல் லோட் போட்டுச்சு. அப்ப என்ன எடுக்கணும்? வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 3.46. ஓகேவா? அது எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க வெர்டிகல் லோட் 6.84. இது எப்படி பிக்கு இது எப்படி போகுது? கிளாக் வைஸ்ல சுற்றுது. அப்ப பிளஸ். அப்ப 6.84 இன்டூ என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஹரிசாண்டல் ஏக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அளவு ஏக்கும் ஈக்கும் மொத்தமா டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. பாருங்க இங்க ஏக்கும் ஈக்கும் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 4. ஆனா இது எப்படி கட் பண்ணிருக்கோம்? அதுல பாதி கட் பண்ணிட்டோம். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தான் எடுக்கணும்? நம்ம 2 தான் எடுக்கணும். ஓகேவா? சோ அதனால தான் நம்ம இங்க 2ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் இது வந்து எப்படி இருக்குது? பிக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. சோ பிளஸ் 5 இன்டூ இது வந்து ஹரிசாண்டல் லோட். அப்ப எதை எடுக்கணும்? வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அளவு 3.46. நீங்க அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஇ உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? சமிஷன் ஆஃப் b is equal to 0. இதெல்லாம் அப்போர்ட் போகுது பாருங்க. 6.84 அப்போர்ட் போகுது. இதெல்லாம் வெர்டிகல் பாருங்க. இது வெர்டிகல். நெக்ஸ்ட் 8 வெர்டிகல். நெக்ஸ்ட் இந்த பிஇ நம்ம வெர்டிகலா கொண்டு வரலாம். இது வந்து டவுன்வர்ட். அப்போ மைனஸ். ஓகேவா? A2 FBயும் மைனஸ். ஓகேவா? இங்க பாருங்க A2 FEயும் சாரி இருக்கு பாருங்க. A2 FE மைனஸா sin theta is equal to 0. இது வந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சிருங்க? FBE கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க? இதே மாதிரி இப்படி பிரிச்சிருங்க. ஓகேவா? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ரிமைனிங் கண்டுபிடிக்காம இருக்கோம். ஓகேவா? இது சப்போஸ் பிரிச்சுட்டு என்ன பண்ணோம்? இதுக்கு இருக்கிற இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க எல்லா போர்ஷனும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அது ஹோல் போர்ஷனையும் எடுத்து அப்படி கூட நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நமக்கு இந்த டேர்ம் தானே வேணும். ஸோ அந்த அந்த இடத்துல மட்டும் வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? அதே லைன்ல இருக்கிற இப்போ நம்ம டேக்கிங் மொமெண்ட் அபவுட் இ எடுக்கிறோம் அப்படின்னா அதே லைன்ல இருக்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ எடுக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? நெக்ஸ்ட் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஈனா இந்த FAB இருக்கா? FAB டுவர்ட்ஸ் இது எப்படி சுத்துது? கிளாக் வைஸா சுத்துது. கிளாக் வைஸ்னா பிளஸ். ஸோ பிளஸ் சைன் 60 தானே இன்டூ இது வந்து வெர்டிகல். இது நம்ம சைன் நிறைய இருந்து வெர்டிகல். அப்ப என்ன எடுத்துக்கணும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். சோ ஏக்கும் ஈக்குவல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அளவு மொத்தமா எடுத்தது 4. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்குது RA. RA உடைய வேல்யூ அப்வர்ட். சோ இது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லோட் இன்டூ சாரி வெர்டிகல் லோட் இன்டூ எந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இதுக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? நெக்ஸ்ட் FAB உடைய ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிக்காம இருந்துச்சுன்னா சமிஷன் ஆஃப் b is equal to 0 போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லாமே நீங்க ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் அந்த டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு நீங்க ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஏபிக்கு நீங்க கம்ப்ரஷனா அப்புறம் ஏபி ஏல இருந்து பி போகும்போது அது எப்படி போட்டிருக்கோம்? கம்ப்ரஷன் போட்டிருக்கோம். இங்க பாருங்க பிக்கும் ஏக்கும் ஆன்சர் வந்து டென்சைல் வந்திருக்கும். அதனால தான் இங்க என்ன போட்டிருக்கோம்? டென்சைல் மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இல்ல ஏக்கும் பிக்குமா ஏல இருந்து பி போகும்போது அது கம்ப்ரஷன். ஓகே அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்கும் டயக்ராம் வந்து நோட் பண்ணிடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? அந்த டேப்லோ காலமும் நோட் பண்ணிக்கணும்.